கல்வி முன்னேற்றத்திற்கு முக்கியமாக இருந்தவர் நமது கொள்கை தலைவர் காமராஜர் அவர்கள். அவரை பற்றி ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். காமராஜருக்கு நெருக்கமான ஒருத்தர் சினிமா தேட்டர் ஒருத்தர் ஓப்பன் பண்ணணும், அதுவும் காமராஜர் கையாலேயே ஓப்பன் பண்ணணும்னு காமராஜர்கிட்ட கேட்டார். அதுக்கு என்னப்பா நான் ஓப்பன் பண்ணுறேன், நீ போ அப்படின்னு ஒரு தேதி கொடுத்தாரு. அதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, அதில் சில ஒயர் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதனால் அந்த கலெக்டர் அனுமதி வழங்கலை. அப்போ காமராஜரோட ஆளுங்க போய் இதை ஓப்பன் பண்ண போகிறது யார் தெரியுமா? காமராஜர், இந்த நாட்டோட சிஎம் அப்படின்னாரு. அதுக்கு கலெக்டர் சிரிச்சுக்கிட்டே, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் இன்றைக்கி என்னுடைய கலெக்டர் வேலையை விட்டுட்டு என்னால் ஒரு சிஎம் ஆக முடியும். ஆனால் உங்கள் சிஎம் அவங்க வேலையை விட்டுட்டு ஒரு கலெக்டர் ஆக முடியுமா? போங்க, போய் நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு அப்புறம் உங்கள் திரையரங்குங்க திறங்க அப்படின்னாரு. அந்த காலகட்டத்தில் நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் இருந்ததற்கு இதுவும் ஒரு சான்று. அப்போது காமராஜர் ஆளுங்க ஐயா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்லும்போது காமராஜர் சிரிச்சுக்கிட்டே, அவர் சரியாக தானப்பா சொன்னார், அதில் என்ன தப்பு இருக்குது? அவர் சொன்னதில் ஒரே ஒரு தப்பு மட்டும்தான் இருக்குது. அதாவது என்னென்னா, என்னால் கலெக்டர் ஆக முடியாது, கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பியூனாக கூட ஆக முடியாது, அதுதான் அவர் சொன்னதில் ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்கப்பா, இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறது தான் நான் இவங்களை நம்பி தான் நான் ஆட்சி புரிகிறேன். அதனால் அவர் சொன்னதை செஞ்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம திரையரங்கு திறந்துக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க ஆளுங்க, இல்லைங்க தேதி தான் இல்லை, அதனால தான் யோசிக்கிறோம். சரி விடுங்க, குறித்த தேதியிலேயே நான் ரிப்பன் கட் பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் உரிய உரிமம் பெற்றுட்டு அந்த கலெக்டர்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படத்தை ஓட்டுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி குறித்த தேதியிலேயே காமராஜர் அந்த திரையரங்கை திறந்து வச்சுட்டு கையோட, யார் அந்த கலெக்டரு, அவரை பார்த்தாகணும், வேகமாக வண்டி அங்கே விடு அப்படின்னாரு. சரி, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சா அந்த கலெக்டரை பார்க்க போகும்போது கலெக்டர் உள்ளே அவரோட அறையில் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். காமராஜரை பார்த்தோன்னே பதட்டத்தில் எந்திரிச்சு, ஐயா வாங்க உட்காருங்க அப்படின்னாங்க. அங்கே அவரோட குழந்தையும் கலெக்டரோட குழந்தையும் விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்போ காமராஜர் எதுவுமே பேசலை, நடந்த எந்த விஷயத்தை பற்றியும் அவர்கிட்ட பேசலை, கலெக்டரும் எதுவும் பேசலை. ஆனால் காமராஜர் அந்த கலெக்டரோட குழந்தைகிட்ட, கண்ணா எதிர்காலத்தில் உங்கள் தந்தையை போலவே நீங்கள் ஒரு நேர்மையான அதிகாரியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். இதுதாங்க நம்ம காமராஜரோட ஸ்டைலு. இதே மாதிரி நேர்மையான அரசியல் களத்தை நம்ம 2026 நமது தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக கண்டிப்பாக பார்ப்போம். இப்படிக்கு டிவிகே ஹரிஹரன். ஏன்னா உங்க விஜய்